ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். கடந்த மாதங்கள்லேருந்து நம்ம லக்ன பலன் ஆஸ்ட்ரோசேகரில் போடுறோம். லக்னம் தான் பிரதானம், அதை ஏன் இருக்கா பார்க்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ராசி உங்கள் எல்லோருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியுது, நிறைய பேருக்கு லக்னம் தெரியல. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. அந்த லக்னத்தை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இருக்குது. அப்படி பார்க்குற போது அந்த துலா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும். மற்றபடி உங்கள் ராசி பலன் வேணுங்கிறவங்க என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் நம்ம தமிழ் மாத பலன் கொடுக்குறேன், ராசி பலன்ல வார பலன் கொடுக்குறேன். குறிப்பாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அத்தனை பயிற்சிகளும் நம்முடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதில் பாருங்கள். நம்முடைய ஆஸ்ட்ரோசேகரில் எல்லாமே லக்ன பலன் தான். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது எல்லாமே லக்னத்தின் அடிப்படையிலான பலன்களை பற்றி நம்ம வரிசையாக போட்டுட்ருக்கோம். இந்த மாதம் மெயினாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. இது வரைக்கும் உங்க துலாம் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ 9ஆம் இடத்துக்கு போறார். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சியான 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி இருக்கு. இது வரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு ராகு 5ஆம் இடத்துக்கு வர்றார். கேது பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போறார். ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு 6ல் இருக்கார். ஆக சனி, குரு, ராகு, கேது, மற்ற கிரகங்கள் இவங்கெல்லாம் கோச்சாரத்தில் எங்கே இருக்காங்க, அவங்க பார்க்குற பார்வை என்ன, அவங்க எந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறாங்க, இது எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ பலன் பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் மே 14க்கு அப்புறம் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு துலா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய லக்னத்தையே பார்க்குறார். உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இனிமேல் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல நீங்க ஒரு நீண்ட தூர தரிசனம், தெய்வ தரிசனம் பண்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்கு. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அந்த வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக வரும். அது மட்டுமல்ல, தேவையற்ற குழப்பங்கள் நீங்க ஒரு தெளிவான சிந்தனை, மனநிலைகள் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. அதுலேயும் குறிப்பா உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி குரு சேர்ந்து பார்க்க போறாங்க. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவா இருக்கும். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துடும். அது மட்டுமல்ல, இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்கு. அதனால் மற்றவங்களுடைய அட்வைஸை நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பொறுமையாக கேளுங்க. இறைவன் தெய்வ ரூபியா, ஆக இறைவன் தெய்வம் மனித ரூபியாக தான் இருக்கும். ஆக ஏதாவது ஒரு மனித ரூபமாக உங்களுக்கு இறைவன் அனுகூலம் பண்ணுவார். அதனால தான் மற்றவங்களுடைய சொல்றதை ஒபே பண்ணி கேளுங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் அடிக்கடி பயணம், அந்த பயணத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். யாரெல்லாம் பெருசாக நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய எய்ம் என்னவோ லைஃப்பில் அதை அடைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். நீங்களும் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குங்க. இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும் நினைச்சிங்களோ அதுக்கான மாற்றங்கள் நிறைய இருக்கு. குறிப்பா துலாம் லக்னத்துல பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்படி இருந்தாலே ஒரு பக்கம் குரு உங்களை விட்டு விலகி போனாலும் கூட சனி 8ஆம் இடத்தை பார்க்கிறார். வேலை இருக்கு, வேலையில பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்கு. எனக்கு வயசாயிருச்சு, வேலை கிடைக்குமான்னு தெரியல, நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வந்துட்டேன், எனக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இது மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதத்துல
தேடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்களான்னா இல்லை. கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். ஒர்க்கில் உங்களுக்கு பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும், ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும். இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுங்க. குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ஜாப், நீங்கள் எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் செக்டரோ எனி ரெப்யூட்டட் கன்சர்னோ எதில் இருந்தாலும் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் அவர்களும் உங்களுக்கு ஏதோ விதத்தில் உங்களுடைய ஜாபில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ வேலையில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைச்சாலும் கூட அதை அடையிறதுக்கு கிடைப்பதற்கு நிறைய நீங்கள் போராடணும். இதுதான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, வேலை மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆக நினைக்கிறவங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க அத்தனை பேரும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் தீர்க்க முடியாத நோய் இருக்கோ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். நீங்கள் ஒருவேளை ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணிடுங்க. இதுவும் முக்கியம். உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறையவே உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். எப்போன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ எல்லா விதமான ஸ்பெகுலேஷனுமே ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஒரு பக்கம் யூக வணிகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரேஸ்டாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், குறிப்பாக டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும், நீங்கள் பாண்டு வாங்குறதா இருக்கட்டும், அடைக்க வாசிங்க, எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். சுமார் இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அதனால் அடைக்க வாசிங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு நண்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் முழுவதுமே அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இதுவும் முக்கியம். நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் நல்ல வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்க, இல்லைன்னா வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய ஆண் நண்பர்கள் பிரச்சனை, இன்னொரு பக்கம் நன்மை, போத்தார் சைடு ரெண்டுமே கலந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் எதிர்பாராத நன்மைகளும் ஒரு சிலது உங்கள் வாழ்க்கையில் உண்டு. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவ தரிசனம் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க, பைரவரை கும்பிடுங்க. குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும், ஆயுள் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.